ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம 1 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு 100 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் இன்னும் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். தண்ணியை இது மாதிரி தெளித்து பிசையணும். ஒரே இதாக ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி தெளித்து நம்ம பிசையும் போது தான் நமக்கு அளவு தெரிஞ்சு கரெக்டாக நம்ம பிசையலாம். அதனால் இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. சூடான எண்ணெயை 1/2 கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உலக்கில் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிருங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். சுற்றி இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சிருங்க. இப்போது மாவை இது மாதிரி எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உலக்கில் வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது மாதிரி சுற்றி புளியணும். எண்ணெயை சுற்றி இது மாதிரி புளிஞ்சிட்டிங்கன்னா சேமாக வந்துடும். நம்ம திருப்பி போடும்போது கரெக்டாக இருக்கும். மெதுவாக திருப்பி போடுங்க. அந்த ஊற்றுனோன்னே சலசலப்பு இருக்கும். அது அடங்கினோன்னே அப்புறம் திருப்பி போடணும். அப்போ தான் உடையாமல் இருக்கும். நல்லா வெந்து இது மாதிரி சலசலப்பு அடங்கினோன்னே எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.